ராஜசேகர் திருமணம் செய்து கொள்ள மறுத்த காரணத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது எவ்வளவு உண்மையோ, அதே போல அவன் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்த காரணத்தையும் யாராலும் கண்டறிய முடியவில்லை என்பதும் உண்மை. அவன் இப்போதும் அவளின் நினைவாகவே இருந்தான். அவனுக்கு வருகின்ற ஜனவரி 20ஆம் தேதி 2வது திருமணம் என முடிவாகி அதற்கான அழைப்புதலை எனக்கும் அனுப்பியிருந்தான். அவனுக்கு முதல் திருமணம் நடைபெற்ற அதே மண்டபத்தில்தான் 2வது திருமணமும் நடைபெற இருக்கிறது. என் ஆச்சரியத்தையும் கவலையும் யாரோடு பகிர்ந்து கொள்வது என தெரியாமல் இருந்தேன். அந்த சமயத்தில் தான் நண்பன் வாசுதேவன் அலைபேசியில் அழைத்தான். ராஜசேகர், நான், வாசுதேவன் மூவரும் நெருங்கிய நண்பர்கள். மது அருந்துவது, சினிமாவுக்கு செல்வது, டவுன் ஹாலில் இருக்கிற அத்தனை ஒயின் ஷாப்புகளுக்கும் சென்று இரவு நெடுநேரம் வரை குடித்துக் கொண்டிருப்பது என மூவரும் சுதந்திர பறவைகளாக தெரிந்தோம். வேலைக்கு செல்வதும், மாலை வந்து மேன்ஷனில் நண்பர்களுடன் சேர்ந்து சீட்டு விளையாடுவதும், இரவில் டவுன் ஹாலுக்குள் அலைவதுமாக இருந்தோம். ராஜசேகரோட கல்யாண பத்திரிகை உனக்கு வந்திருக்கா குமார் என்று வாசு என்னிடம் கேட்டான். ஆமா வாசு, உனக்கு வந்திருக்கா? நீ எப்போ கிளம்புவ என்று கேட்டேன். அவன் சிறிது பயந்த சுவாபம் கொண்டவன். ராஜசேகரின் முதல் திருமணத்தில் நடந்த சம்பவத்தின் அதிர்ச்சியிலிருந்து இன்னமும் அவன் மீளவில்லை. அந்த சம்பவத்தை மறப்பதற்காகவே டிரான்ஸ்பர் வாங்கி கொண்டு தஞ்சாவூர் சென்றவன். நீ கல்யாணத்துக்கு போகும்போது என்னையும் கூட்டிக்கிட்டு போடா, இப்பதான் ராஜசேகர் பேசினான் என்றான். திருமணத்திற்கு இன்னமும் 15 நாட்கள் இருந்தன. ராஜசேகரின் முதல் திருமணத்திற்கு வாங்கி வைத்திருந்த பரிசு பொருள் இன்னமும் அவன் வர்ண காகித பெட்டியோடு பீரோவுக்குள் இருந்தது. பெட்டிக்குள் இருக்கும் பரிசு பொருள் என்ன என்பது இப்போதும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. மறக்க முடியாத திருமணமும், மறக்க முடியாத பரிசு பொருளும், மறக்க முடியாத அந்த கல்யாண நாளும் இப்போதும் எனக்குள் பயத்தை தந்தன என்றுதான் சொல்ல வேண்டும். மிகச்சரியாக 1 வருடம் இருக்கும். பனிக்காலமான கார்த்திகை மாதத்தின் முதல் வாரத்தில் ராஜசேகர் அவன் ஊருக்கு போய் திரும்பினான். ஊரிலிருந்து வந்தவன் எனக்கு இந்த மாசம் கடைசியில கல்யாணம் மாப்பிள என்று ஏதோ நியூஸ் பேப்பரில் படித்த செய்தியை சொல்வது போல சொன்னான். காலையில் பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போனாங்க மாப்பிள்ள. எனக்கும் பொண்ணு பிடிச்சு போச்சு. சாயங்காலமே பேசி முடிச்சு வெத்தலை பார்க்க மாத்திக்கிட்டோம். அடுத்த மாசம் கல்யாணம். மண்டபம் பேசி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை வருது என்று பேசிக்கொண்டே போனான். தனது தோள் பையிலிருந்து பெண்ணின் புகைப்படத்தையும் எடுத்து கொடுத்தான். ரோஸ் நிறத்தில் சேலையும் தலை நிறைய மல்லிகை பூவுமாக முழு உருவமும் தருகின்ற புகைப்படம் அது. பெண் மாநிலம் என்ற போதிலும் பார்ப்பதற்கு நல்ல லட்சணம். பளிங்கு போன்ற கண்களும் வெல்வெட் துணி போல அவளது உதடுகளும் இருந்தன. மூக்கும் அதன் துவாரங்களும் கவர்ச்சியாக இருந்தன. நான் புகைப்படத்தை பார்த்து கொண்டே இருந்தேன். மாப்பிள்ள, உன் அப்பா கிட்ட சொல்லி உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். பார்த்தது போதும், போட்டோவை குடுறா என்று கேலி செய்தான். எனக்கு வெட்கமாக இருந்தது. புகைப்படத்தை கொடுத்தேன். அவனாக தான் சொன்னான். பேர் விமலா, நல்லா இருக்கா? நல்ல பேர் மாப்பிள்ள. ராஜசேகர், விமலா எவ்வளவு பொருத்தமாக இருக்கும் தெரியுமா என்று வாசு பெயர்களை சொல்லி கொண்டான். மேன்ஷனுக்கு கீழே இருக்கும் பேக்கரிக்கு போய் டீயும் கேக்கும் சாப்பிடலாம் என எங்களை கூட்டி போனான் புது மாப்பிள்ளை. அவனுக்கு ரோட்டில் போகும் எல்லா பெண்களும் புகைப்படத்தில் பார்த்த கல்யாண பெண் விமலாவை போலவே தெரிந்தனர். வாசுவிடமும் என்னிடமும் அதை சொல்லி சிரித்து கொண்டான். திருமணத்துக்காக அவனது ஊருக்கு சென்றோம். கல்யாண பெண் விமலாவை பார்த்தோம். புகைப்படத்தில் பார்த்தது போலவே நேரிலும் இருந்தாள். அவளுக்கு பளிங்கு மாதிரி கண்கள். நீண்ட நாட்கள் பழகியதை போல விமலா எங்களோடு பேசினாள். எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது. வாசு எந்த தயக்கமும் இல்லாமல் விமலாவை தன் சகோதரியாக ஏற்றுக்கொண்டான். இரவு முழுவதும் பாட்டும் குடியுமாக பொழுது போனது. காலையில் திருமணம் தடபுடலாக நடந்து முடிந்தது. ராஜசேகர் விமலாவுக்கு தாலி கட்டினான். விமலா மஞ்சள் நிறத்தில் சேலை உடுத்தி இருந்தாள். ராஜசேகரும் மஞ்சள் நிற வேட்டி கட்டியிருந்தான். இருவரும் மாலை மாற்றிக்கொண்டார்கள். திருமண கூடத்தில் இருந்த சிலர் எழுந்து டைனிங் ஹாலுக்கு சென்றார்கள். அப்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது. புரோகிதர் மணமக்களை மாற்றுபுடை உடுத்தி கொண்டு வர சொன்னதால் மணமக்கள் இருவரும் அவரவர் அறைக்கு சென்றார்கள். மணமகனின் அறைக்குள் நாங்கள் சென்று ராஜசேகரை கலாய்த்து கொண்டிருந்தோம். இனிமை ராத்திரியில் டவுன் ஹாலுக்கு தனியா அலைய முடியாது, ஒழுங்கா வீட்டில் அடங்கு என்று சொன்னேன். அதெல்லாம் நான் பேசி கரெக்ட் செஞ்சுட்டு வருவேண்டா மாப்பிள்ள என்று எங்களை சமாளித்தான் ராஜசேகர். அவனுக்கு பிஸ்கட் நிறத்தில் பேண்ட்டும் கோட்டும் எடுத்திருந்தார்கள். உள்ளே இளநீல நிறத்தில் சட்டையும் சிவப்பு நிற கழுத்து பட்டையும் அணிந்திருந்தான். நான் வேண்டுமென்றே மாப்பிள்ள, இப்ப நீ பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம ரெப் சண்முகம் அண்ணாச்சி போலவே இருக்க என்று சொன்னேன். சண்முகம் எங்களுடன் சிறிது நாட்கள் மேன்ஷனில் தங்கியிருந்தவர். 45 வயது வரைக்கும் கல்யாணம் செய்து கொள்ளாமல் ஊர் ஊராக சுற்றி கொண்டிருந்தான். ராஜசேகர் ஞாபகம் வந்தவன் போல, சே மறந்து போச்சுடா, அவருக்கு பத்திரிக்கை தரன்னு நீயாவது ஞாபகப்படுத்திருக்க கூடாதா என்று வருத்தப்பட்டான். அப்போது வெளியே சப்தம் கேட்டு அறையிலிருந்து எட்டி பார்த்தோம். மணமகள் அறை முன்பு ஒரு கூட்டம் நின்று கொண்டிருந்தது. விமலாவின் அப்பா மயங்கி கிடந்தார். அவரை சுற்றி தான் கூட்டம் கூடியிருந்தது.
விமலாவின் அம்மா அழுது கொண்டு இருந்தார். நானும் ராஜசேகரும் வாசுவும் அங்கே வேகமாக சென்றோம். வாசுவை பார்த்ததும் எங்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கினார். எங்களுக்கு பின்புறம் மாப்பிள வந்துட்டாரு என சொன்னது கேட்டது. நாங்கள் அறையின் முன் போய் நின்றோம். அறை திறந்து இருந்தது. எட்டி பார்த்தோம். அறையில் விமலாவை காணவில்லை. நான் அறையை சுற்றி பார்த்தேன். சுவரில் ஸ்டிக்கர் பொட்டுகள் ஒட்டப்பட்டிருந்தன. தரையில் கிழிந்த காகிதங்கள் கிடந்தன. ஒரு பெட்ஷீட் விரித்து அதன் மேல் தாம்பூல தட்டுகளை வைத்திருந்தார்கள். மேஜையின் மேல் பூச்செண்டு இருந்தது. அதன் அருகே புது பட்டுச்சேலை அட்டைப்பட்டியுடன் இருந்தது. மேஜையை அணைத்தபடி இருந்த சுவரில் ஆள் உயரத்திற்கு அழகான கண்ணாடி ஒன்று இருந்தது. அதில் என் உருவத்தை பார்த்து கொண்டேன். எனக்கு பின் ராஜசேகர் நின்றிருந்தது தெரிந்தது. விமலாவை அங்கு காணவில்லை. ட்ரெஸ் மாத்த அறைக்குள்ள வந்தோம். விமலா பாத்ரூம் போகணும்னு சொன்னா. போனவளை காணோம் என்று அங்கு இருந்த பெண்கள் கூறினார்கள். ராஜசேகர் பதற்றத்துடன் கழிவறைக்குள் சென்று தேடினான். அங்கே வேறு ஏதேனும் வழி இருக்கிறதா என சுற்றிலும் பார்த்தான். மேலே ஏறி செல்வதற்கான வழி எதுவும் இல்லை. அறையுடன் இணைந்த கழிவறை. அது கதவை பூட்டி வைக்காமல் வெறுமனே சாத்தி மட்டும் வைத்துவிட்டு கழிவறைக்குள் சென்றிருக்கிறார். குழாயை திறந்து விடுகிற சத்தமும் அதை தொடர்ந்து தண்ணீர் விழுகின்ற சத்தமும் அறைக்குள் இருந்த பெண்களுக்கு கேட்டிருக்கிறது. சிறிது நேரம் கழித்து விமலா வந்துவிடுவாள் என காத்திருந்தார்கள். ஆனால் நீண்ட நேரம் கடந்தும் அவள் வரவில்லை என்றதும் கதவை தட்டி இருக்கிறார்கள். கதவு திறந்து கொண்டதும் உள்ளே பார்த்தால் அங்கே விமலா இல்லை. அவர்கள் பயத்தில் தங்களை மறந்து அலறி இருக்கிறார்கள். திருமண மண்டபம் முழுக்க ஆட்கள் தேடி சலித்தார்கள். உடை மாற்றிக்கொள்ள விமலாவோடு அறைக்குள் சென்ற பெண்கள் அனைவரும் பெண் வீட்டுக்காரர்கள். யாரை சந்தேகப்படுவது? கடைசியில் விமலாவை காணவில்லை என திடல் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தார்கள். விசாரிக்க வந்த போலீஸ், யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? விமலாவுக்கு காதல் ஏதாவது இருக்கா? காலேஜ் படிக்கும்போது அவள் யாரையாவது காதலித்தாளா என பல்வேறு கோணங்களில் விசாரித்தது. ஆனால் இன்று வரை யாராலும் விமலாவை கண்டுபிடிக்க முடியவில்லை. பெண் வீட்டாரோடு சேர்ந்த ராஜசேகரின் அப்பாவும் விமலாவை தேடி அலைந்தார். எங்கே போயிருப்பா? பாத்ரூமை விட்டு வெளியே வராம எங்க போயிருப்பா என தனியாக அமர்ந்து பேசி கொண்டிருந்தான் ராஜசேகர். ஏதோ ஞாபகம் வந்தவன் போல விமலா மண்டபத்தை விட்டு வெளியே போறதை நான் பார்த்தேன் என்று கத்தினான். பார்த்தா கூப்பிட்டு இருக்க வேண்டியதுதான்டா என்று நாங்கள் கேட்டதற்கு அவன், கண்ணாடியில் பார்த்தேன் மாப்பிள்ள, புது சேலை கட்டிக்கிட்டு ரோஜாப்பூ மாலை போட்டுக்கிட்டு ரோட்டில் நடந்து போனான். நான் கண்ணாடியில பார்த்தேன் என்றான். எந்த கண்ணாடியிலடா? கல்யாண மண்டபத்தில் விமலா இருந்த ரூம்ல பெரிய கண்ணாடி இருந்துச்சுல்ல, அதுல என்றான். எங்களுக்கு என்ன செய்வது என புரியவில்லை. ராஜசேகர் அன்று இரவு அதிகமாக மதுவை குடித்துவிட்டு புது துணிகளை கிழிக்க தொடங்கினான். அவனை யாராலும் சமாதானப்படுத்த முடியவில்லை. வேலைக்கு சென்றால் அவன் மனம் மாறும் என ஊரிலிருந்து கிளப்பி கூட்டி வந்தோம். ராஜசேகர் ஒரு வாரம் வரை வெளியே எங்கும் செல்லவில்லை. தற்செயல் வெடுப்பு எடுத்துக்கொண்டு எங்கே போயிருப்பா என புலம்பிக் கொண்டிருந்தான். மேன்ஷனுக்கு துணிகள் சலவை செய்து கொடுக்கும் வயதான ஒருவர் ராஜசேகர் முகத்தை பார்த்துவிட்டு, பேய் பிடிச்ச முகம் போல இருக்கு, எங்கேயாவது கூட்டிக்கிட்டு போய் தாயத்தை மந்திரிச்சு கட்டுங்க என்று சொன்னார். ராஜசேகர், ஆமாடா, கக்கூஸ்குள்ள இருந்தவளை பேய் தாண்டா பிடிச்சு தூக்கிட்டு போயிருக்கும் என்று கத்தினான். ரெப் சண்முகம் அண்ணாச்சி ஊரிலிருந்து வந்து அவனை சமாதானப்படுத்தினார். அவனுக்காக மிலிட்டரி கேண்டீனிலிருந்து வாங்கி வந்த விஸ்கியை திறந்து கொடுத்து, சேகர், மனதார குடி, உளறு, இல்லைனா பேசாம தூங்கி எழுந்திரி, எல்லாம் சரியா போயிடும் என்றார். ராஜசேகரும் அவர் சொன்னது போல செய்தான். குடித்துவிட்டு என்னென்னமோ பேசினான். நிறைய உளறினான். மென்ஷன் பால்கனியில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொள் போவதாக சொன்னான். தற்கொலை செய்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கட்டிங் குடிச்சிட்டு போடா என்று சண்முகம் அண்ணாச்சி அவனை அறைக்குள் இழுத்து வந்தான். கட்டில் மேல் இருந்து அறைக்குள் புரண்டு விழுந்தான். பால்கனியிலிருந்து விழுந்து விட்டான். நான் செத்துட்டேன், விமலாவை பார்த்துட்டேன் என்று முனகியபடியே தூங்கி விட்டான். அதன் பிறகு 3 மாதங்களில் பல்வேறு சம்பவங்கள் நடந்துவிட்டன. முதலில் ராஜசேகர் அம்மா இறந்து போனார். பிறகு அவனாகவே கோட்டயத்தில் இருக்கும் எங்கள் கிளை அலுவலகத்துக்கு வேறு மாறுதல் கேட்டு சென்று விட்டான். ராஜசேகரை பற்றி நினைக்கும் போது எனக்கு முதலில் நினைவுக்கு வருவது கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என மேன்ஷன் பால்கனி கம்பி மீது ஏறி நின்ற காட்சிதான். மேன்ஷன் பால்கனியை பார்க்கும் போதெல்லாம் அவன் குடிபோதையில் ஒரு காலை சாலை பக்கமும் மறு காலை பால்கனி பக்கமும் வைத்துக்கொண்டு விமலா என உளறியபடி கீழே குதிக்க சென்ற காட்சி வேதனையாகவும் அதே நேரத்தில் சிரிப்பாகவும் இருந்தது. கல்யாண பத்திரிகையை பார்த்தபடி கட்டிலில் உட்கார்ந்திருந்தேன். பத்திரிகையை படித்து கொண்டிருந்த போது ராஜசேகரிடமிருந்து போன் வந்தது. என்ன மாப்பிள்ள, பத்திரிக்கை கிடைச்சதா? ஒழுங்கா வந்து சேருடா. ரெப் சண்முகத்துக்கும் வாசுவுக்கும் பத்திரிக்கை அனுப்பிச்சிட்டேன். 2 பேரும் ஒரு ரூமுக்கு வந்துருவாங்க. காரை பிடிச்சுக்கிட்டு கூட்டிட்டு வந்துடுடா என என்னை பேச விடாமல் பேசினான். டேய் மாப்பிள்ள, நீயே தண்ணியை போட்டுக்கிட்டு மேன்ஷன் வான்கலியில இருந்து குதிக்க போறேன்னு நினைச்சத இப்பதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீயே போன் பண்ணிட்ட என்று சொன்னேன். நீ இன்னமும் அதை ஞாபகத்துல வச்சிருக்கியாடா?
என்னால் எதையும் மறக்க முடியலடா. அம்மா செத்து போன பின்னாடி அப்பாவுக்காக கல்யாணம் செஞ்சுக்க வேண்டியதா போச்சு மாப்பிள்ள. உண்மையை சொல்லணும்னா என்னால் விமலாவை மறக்க முடியலடா. அவன் ஞாபகமாகவே இருக்கு என்று சொன்னான். அவன் குரல் இளகியதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. இன்னமும் விமலா மீது பிரியமாக இருக்கிறான். விமலாவை தேடி அவன் செல்லாத இடமில்லை. செய்தித்தாள்களில் விமலாவின் திருமண புகைப்படத்தை வெளியிட்டு காணவில்லை என விளம்பரம் செய்தான். அவளுடன் படித்து பெங்களூரில் வேலை செய்யும் ரேஸ்மாவை நேரில் போய் சந்தித்தோம். ரேஸ்மா கல்யாணத்துக்கு வரவில்லை. விமலா அவளுக்கு பத்திரிகை அனுப்பியிருக்கிறாள். தனக்கு லீவ் கிடைக்கவில்லை என்பதால் கல்யாணத்துக்கு வர முடியவில்லை என குறுஞ்செய்தி அனுப்பி வாழ்த்து தெரிவித்ததாகவும் ஊருக்கு வரும்போது விமலாவை சந்திக்க திட்டம் இருந்ததாகவும் எங்களிடம் சொன்னார். ரேஸ்மாவுக்கு அப்போதுதான் தெரிந்தது விமலா காணாமல் போன விஷயம். கல்யாணத்துக்கு ரேஷ்மா வரவில்லை என்பதால் கல்யாண போட்டோ ஏதாவது இருந்தா காட்ட முடியுமா என்று சேகரிடம் கேட்டாள். சேகர் தனது செல்போனில் இருந்த புகைப்படங்களை அவளிடம் காட்டினான். புகைப்படங்களை ஆவலுடன் பார்த்து கொண்டு வந்தவள் எங்களிடம் சொன்னால், காலேஜில் எங்களோடு படித்த விமலா மாதிரியே இவ இல்லை, ஃபோட்டோவில் வேற மாதிரி இருக்கா, அவ கண்கள் இப்படி இருக்காது, உதடியெல்லாம் வெளுத்து போய் ஒரு மாதிரியா இருக்கா என்று வருத்தத்துடன் சொன்னாள். நாங்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. என்னடா மாப்பிள்ள அமைதியா இருக்க என்று ராஜசேகர் கேட்டான். ஏதோ ஞாபகம்டா. டே, ஊர்ல இருந்து வர்றப்போ கார்ல வந்துருங்க, தேக்கடி போகலாம்டா. குமிழி பாதையில 2-3 யானைங்க தெரியதான். கோயில்ல பார்க்குற யானையை விட காட்டுக்குள்ள தெரியற யானைங்களை பார்க்கறது ஜாலியா இருக்கும் என்று சிறு குழந்தையை போல பேசினான். 20ஆம் தேதி ஊருக்கு போவதற்காக காருக்கு சொல்லிவிட்டு வரும்போது சலவை செய்யும் முதியவரை பார்த்தேன். அழுக்கு போர்வையை துவைக்க வேண்டும் எனவும் ஊரிலிருந்து வாசுவும் அண்ணாச்சியும் வருகிறார்கள் எனவும் சொன்னேன். அவர் என்னை பார்த்து, ராஜசேகர் தம்பி வராரா என கேட்டார். ராஜசேகருக்கு கல்யாணம், அதுக்கு தான் 2 பேரும் வர்றாங்க. ஜனவரி 20ஆம் தேதி கல்யாணம் என்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ராஜசேகர் தம்பியை எங்கேயாவது மந்திரிக்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போங்க தம்பி. அவர் கண்ணை பார்த்தப்போ எனக்கே பயமா இருந்துச்சு. அவர் கண்ணில் அப்படி என்ன பார்த்தீங்க? பேய் கண்ணு மாதிரி, பளிங்கு மாதிரி இருந்துச்சு தம்பி என்றார். அவர் சொல்லி முடித்ததும் பளிச்சென மின்னல் வெட்டியது போல, சடாரென யாரோ கடந்து செல்வது போல விமலாவின் கண்கள் என் மனதில் வந்து போயின. கூடவே ராஜசேகரின் கண்களும். நான் இதை பற்றி யாரிடமும் சொல்லிக் கொள்ளவில்லை. பயணத்தின் போது கூட பாசு என்னிடம் கேட்டான். அண்ணாச்சியும் கேட்டார். ஏன் அமைதியா இருக்க, என்ன விஷயம் என்று கேட்டார். நான் எதுவும் சொல்லவில்லை. அவர்கள் தேக்கடிக்கு சென்று வருவதை பற்றியும் குமிழிக்கு பக்கத்தில் இருக்கும் கண்ணகி கோவிலுக்கு போவதை பற்றியும் பேசி கொண்டு வந்தார்கள். நான் கண்களை மூடி உறங்குவது போல விமலாவின் கண்களையும் ராஜசேகரின் கண்களையும் நினைத்து கொண்டு வந்தேன். அவர்களிடம் சொல்லிவிடலாமா என யோசித்தேன். நம்ப மாட்டார்கள் என விட்டுவிட்டேன். கல்யாண மண்டபத்தில் கார் நிறுத்த இடம் இருந்தது. எங்கள் காரோடு சேர்த்து இன்னும் 2 கார்கள் நின்றிருந்தன. எனக்கும் வாசுவுக்கும் திருமண பெண்ணை பார்க்கும் ஆவல் இல்லை. நேராக ராஜசேகரை பார்க்க சென்றோம். அவன் கண்களை தான் முதலில் பார்க்க வேண்டும் என நினைத்தேன். ராஜசேகர் மணமகன் அறையில் இருக்கான் என அவன் அப்பா அங்கே என்னை அழைத்து போனார். ராஜசேகர் நாற்காலியில் அமர்ந்து யாருடனோ பேசி கொண்டிருந்தான். நான் முதலில் அவன் கண்களை தான் பார்த்தேன். கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தான். எனக்கு ஏமாற்றம். எங்களை பார்த்ததும் எழுந்து கொண்டவன், டேய் மாப்பிள என்று கட்டி கொண்டான். என்னை கட்டி கொண்ட போது அவன் வயிறு முட்டியது. நறுமண தைலம் பூசியிருந்தான். அறை முழுக்க நறுமணம் பரவி இருந்தது. அறையில் அமர்ந்து இருந்தவர்களிடம், இவங்க ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் என்று எங்களை ஒவ்வொருவராக அறிமுகம் செய்து வைத்தான். அவர் எழுந்து நின்று ஒவ்வொருவருக்கும் கை கொடுத்து தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். விமலாவோட அப்பா மாப்பிள, உனக்கு ஞாபகம் இருக்கா என்று அவரை காட்டி என்னிடம் கேட்டான். அவரை பார்த்ததும் நான் கையெடுத்து கும்பிட்டேன். அவர் மெலிந்து போய் கூன் விழுந்து நின்றிருந்தார். புருவத்தில் நிறைய நரைமுடிகள் தெரிந்தன. அவரை உட்கார்ந்து கொள்ள சொன்னோம். உங்க பொண்ணு பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா என்று அண்ணாச்சி கேட்டார். விமலாவின் அப்பா கவலையுடன் இல்லை என இடது வலதாக தலையை ஆட்டினார். ஆனால் ஏதோ ஒரு வேகத்தில் எங்களோடு பேசினார். எங்க தாத்தா காலத்துல இந்த மாதிரி தான். கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி ஒரு ஆளு காணாமல் போயிட்டார். ராத்திரி முழுக்க தேடினோம், எங்கேயும் இல்லை. காலையில வந்துடுவான்னு காத்துக்கிட்டு இருந்தோம். காலையில வரல. கல்யாணத்தை நிறுத்திட்டோம். இன்னைக்கு தேதி வரைக்கும் அவர் என்ன ஆனார், எங்கே இருக்காருன்னு தெரியல. அவருக்கு பேசி முடிச்ச பொண்ணை வேறு ஒருத்தருக்கு கல்யாணம் பேசி முடிச்சுட்டாங்க. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க என்று பேச்சை நிறுத்தியவர் எங்கள் முகங்களை ஒரு முறை பார்த்தார். கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துருச்சு. மண்டபத்துக்குள்ள பெண்ணை அழைச்சிட்டு போயிட்டாங்க. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க என மீண்டும் சஸ்பெண்ட் வைத்தார். சும்மா சொல்லுங்க அண்ணே என்று ரெப் சண்முகம் அவருக்கு தைரியம் சொன்னார். முகூர்த்த சேலை கட்டிக்கிட்டு வர்றதுக்கு அறைக்குள்ள போன பெண்ணை காணும். எங்க தேடியும் கண்டுபிடிக்கவே முடியல என்று கவலையோடு சொன்னார். நாங்கள் நால்வரும் அப்படியே அசையாமல் அவர் முகத்தையே பார்த்தோம். நான் மட்டும் திரும்பி ராஜசேகர் முகத்தை பார்த்தேன். அவன் கருப்பு நிற கண்ணாடியை கலட்டி இருந்தான். அவன் கண்கள் 2ம் பளிங்கு போல இருந்தன. விமலாவின் கண்களைப் போல மென்ஷனில் நள்ளிரவுக்கு மேலாக பால்கனியிலிருந்து தாவி போகும் பூனையின் கண்களைப் போல இருந்தன.
நான் அவன் கண்களை பார்த்து கொண்டிருந்தேன். அன்றிரவு நிறைய குடித்தேன். மறுநாள் காலையில் என்னை எழுந்திருக்க முடியாது என நினைத்தேன். அப்படி ஆக வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். அண்ணாச்சி என்னை திட்டினார். எனக்கு கோபம் வரவில்லை. என்னாச்சு இவனுக்கு, ஏன் இப்படி நடந்துக்கிறான்? அளவாக தானே குடிப்பான், குடிக்கிறதும் தெரியாது தூங்குறதும் தெரியாது என்று சொன்னது எனக்கு கேட்டது. பிறகு எப்போது தூங்கினேன் என்றே தெரியவில்லை. காலையில் வெயில் முகத்தில் விழுந்து சுற்றென சுட்ட போதுதான் எழுந்தேன். அறையில் யாரும் இல்லை. முகூர்த்துக்கு முதல் ஆளாக அண்ணாச்சியும் வாசியும் சென்றிருப்பார்கள். மண்டபத்தில் ஜனங்களின் குரலும் அதைத் தொடர்ந்து நாற்காலிகள் நகர்கின்ற ஓசையும் மேலதாள இசையுடன் கேட்டன. பல் துளக்கிய பிறகும் மதுவின் வாசம் மூக்கின் மேல் ஒட்டியிருப்பது போல இருந்தது. அவசர அவசரமாக குளித்து முடித்து வேறு உடை உடுத்தி கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தேன். கூட்டம் குறைவாக தான் இருந்தது. குளிர்ந்த காற்று உடலுக்குள் இறங்கி நடுங்கச் செய்தது. என்னை பதற்றமாக இருந்தது. ஏனென்று தெரியவில்லை. மின்விசிறி காற்றில் வண்ண காகிதங்களுடன் சலசலப்பு. மண்டபம் முழுக்க எதிரொலித்தது. ஒரு நாற்காலியை இழுத்து தள்ளி போடுகிற சத்தம் கூட எனக்குள் பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது. வாசு, சண்முகம், அண்ணாச்சி இருவரும் அமர்ந்திருந்த இடத்துக்கு சென்று அவர்களுக்கு பின்புறம் உட்கார்ந்து கொண்டு கல்யாண மேடையை பார்த்தபடியே இருந்தேன். எனக்குள் கிரிக்கெட் மேட்சின் பரபரப்பு தொடங்கி இருந்தது. கடைசி 6 பந்துகளில் 20 ரன்கள் எடுக்க வேண்டும் என்பது போல நினைத்து கொண்டேன். அப்போது முதல் கடக்கும் ஒவ்வொரு மணித்துளியையும் ஒவ்வொரு ரன் போலவும் ஒவ்வொரு பந்து போலவும் எண்ணிக்கொண்டேன். நிஜத்தில் அப்படியாக தான் நடந்தது. இப்போது கடைசி பந்து, கடைசி 2 ரன் என்பது போல இருந்தது. தாலியை தட்டில் வைத்து ஆசிர்வாதம் வாங்குவதற்காக ஒரு பெண்ணிடம் கொடுத்தார் புரோகிதர். அந்த பெண்ணும் பார்வையாளர்களிடம் தட்டை காட்டி ஆசிர்வாதம் வாங்கி கொண்டே வந்தார். என் முன் வந்து நின்று தட்டை நீட்டினார். நான் தாலியை தொட்டு கண்களில் ஒற்றி கொண்டேன். தட்டிலிருந்த அச்சதியை கை நிறைய அள்ளிக்கொண்டேன். மனம் இப்போது சற்று நிம்மதி அடைந்தது. கெட்டி மேளம் ஒலிக்க தொடங்கியது. மணப்பெண்ணுக்கு தாலி கட்டினான் ராஜசேகர். நான் அச்சதையை தூவி அவர்களை மனதார வாழ்த்தினேன். வாசுவும் அண்ணாச்சியும் என்னை அழைத்து கொண்டு மேடை நோக்கி சென்றார்கள். நாங்கள் மூவரும் மேடை ஏறினோம். ராஜசேகர் எங்களை பார்த்ததும், ஏண்டா அங்கேயே உட்கார்ந்துட்டீங்க, நான் எவ்வளவு நேரம் உம்மன் இருக்கிறது என்று கோபித்து கொண்டான். மாப்பிளையை அழைச்சிக்கிட்டு போய் முகூர்த்த வேஷ்டி கட்டிக்கிட்டு வேற உடுப்பை உடுத்தி அழைச்சிட்டு வாங்கோ என்றார் புரோகிதர். நாங்கள் ராஜசேகரை அழைத்து கொண்டு மணமகன் அறைக்கு சென்றோம். மாப்பிள்ளை, என்ன ராத்திரி ஃபுல் தண்ணியாமல மூக்கு வழியா ஒழுகிருச்சான், ஏண்டா இப்படி என்று ராஜசேகர் என்னை பார்த்து கேட்டான். நான் சரிடா விடு என்று சமாளித்தேன். அவனது புது உடைகள் மேஜை மேல் இருந்தன. அவன் தனது பூச்செண்டை அந்த மேஜையின் மேல் வைத்தான். தனது முகூர்த்த வேட்டியை தூக்கி கட்டி கொண்டு, இருங்கடா ஒன்றுக்கு இருந்துட்டு வரேன், எவ்வளவு நேரம் அடக்கிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா என்று வேகமாக கழிவறைக்குள் சென்றான். அறையை சுற்றி பார்த்தபடி நின்றிருந்தேன். தரையில் கிழிந்த காகிதங்கள் கிடந்தன. அழுக்கான சமுக்காலம் ஒன்று பிரிக்கப்பட்டு இருந்தது. 2-3 தாம்பூல தட்டுகள் கிடந்தன. ராஜசேகரின் பழைய செருப்பு மேஜைக்கு அடியில் கிடந்தது. சுவரில் ஆள் உயரத்தில் கண்ணாடி ஒன்று இருந்தது. நான் அதை பார்த்தபடி நின்றிருந்தேன். எவ்வளவு நேரம் கடந்து சென்றது என தெரியவில்லை. விமலாவின் அப்பா நாங்கள் இருந்த அறைக்குள் வந்து எட்டி பார்த்த போதுதான் கழிவறையில் இருந்தவனை அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. சேகர் வாடா வெளியே, நேரமாச்சு என்று அண்ணாச்சி அழைத்தார். எந்த சத்தமும் இல்லை. வாசு கழிவறையின் கதவை தட்டினான். கதவு திறந்து இருந்தது. எட்டி பார்த்தோம். உள்ளே ராஜசேகர் இல்லை. பயந்து போன வாசு கத்தினான். அவன் சத்தம் கேட்டு மணமகன் அறையின் முன் கூட்டம் கூடியது. என்னை தள்ளி கொண்டு சிலர் உள்ளே நுழைந்து பார்த்தார்கள். நான் தற்செயலாக ஆழ்வுயர கண்ணாடியில் பார்த்தேன். அதில் ராஜசேகரும் விமலாவும் புது உடைகளோடும் மாலையோடும் சாலையில் நடந்து செல்வது தெரிந்தது. மண்டபத்தின் வாசலை தாண்டி அவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். எந்த இடம் என தெரியவில்லை. அறையை விட்டு வெளியேறி மண்டபத்தின் வாசலுக்கு வந்தேன். ரோட்டின் 2 பக்கங்களையும் பார்த்தேன். யாரும் இல்லை. கண்ணாடியில் அவர்கள் சென்ற பாதை எது என சரியாக தெரியவில்லை.